வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ். கன்ஜங்ஷன்ஸில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ், சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் இந்த வேர்டு வந்தால், இந்த கன்ஜங்ஷன்ஸ் போத் வந்தால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 இருக்குது, போத் வந்தால் அதை தொடர்ந்து அண்டு வரணும், நெய்தர் வந்தால் நார் வரணும், no sooner வந்தா than வரணும், scarcely வந்தா when வரணும், not only வந்தா but also வரணும், either வந்தா or வரணும். ஸோ இந்த மாதிரி சில கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு இன்றைக்கி பார்க்கலாம். இது இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் எக்ஸாம்ஸு இல்லை நம்ம நார்மலாக படிக்கிறதுக்கும் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஷீபா ஒரு பாடகி மற்றும் நடன கலைஞர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஷீபா ஒரு பாடகி மட்டும் இல்லை, நடன கலைஞரும் கூட அப்படின்னு பேசுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு இருக்கிற 2 திறமையை பற்றி பேசல நாம் யூஸ் பண்ண வேண்டிய கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் ஷீபா இஸ் போத் ஏ சிங்கர் அண்ட் ஏ டான்சர். ஷீபா இஸ் போத் ஏ சிங்கர் அண்ட் ஏ டான்சர். இந்த சென்டென்ஸ்க்கு இந்த மாதிரி 2 திறமையை பற்றி பேசுகிறதுக்கு போத்து அண்டு இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் ஆகுது. ஜேன், ராம் இருவருமே விழாவில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு நெய்தர் ஜேன் நார் ராம் has attended the function. நெய்தர் ஜேன் நார் ராம் has attended the function. அதாவது இது ஒரு நெகட்டிவ் கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். நெய்தர் நார் எந்த ஒரு விஷயம் பேசுகிறோமோ அது நெகட்டிவாக சொல்லப்படையில இந்த நெய்தர் நார் அப்படின்ற கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜேனும் ராமும் 2 பேருமே கலந்துக்கல அந்த ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே ஜேன் அல்லது ராம் ஆகிய இருவரில் ஒருவர் கலந்து கொண்டுள்ளார், யாருன்னு தெரியாது, ஆனால் ஒருவர் கலந்துருக்காரு அப்படின்னு பேசப்படையில யூஸ் பண்ண வேண்டிய கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் எய்தர் ஆர். எய்தர் ஜேன் ஆர் ராம் has attended the function. எய்தர் ஜேன் ஆர் ராம் has attended the function. இந்த எய்தர் ஆர் யூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் நேமுக்கு முன்னாடி எய்தர் வரணும், செகண்ட் நேமுக்கு முன்னாடி ஆர் வரணும். அதே வைஸ் வர்சா நெய்தர் நார்க்கு. ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்த உடனேயே சிறுவர்கள் எழுந்து நின்றனர் அப்படின்னு சொல்றதுக்கு, அதாவது 2 ஆக்ஷன், ஒரு ஆக்ஷன் நடந்ததுனால அதன் காரணமாக பின்தொடர்ந்து இன்னொரு ஆக்ஷன் வருது அப்படின்னு பேசப்படையில நாம் யூஸ் பண்ண வேண்டிய கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் No sooner did the teacher enter the class than the boy stood up. No sooner did the teacher enter the class than the boys stood up. இந்த இடத்துல நாம் யூஸ் பண்ணியிருக்க கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் no sooner than. no sooner அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி வரணும், than அப்படின்ற கன்ஜங்ஷன் செகண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி வரணும். மழை பெய்ய தொடங்கிய போது அவர்கள் வெளியே செல்லவில்லை அப்படின்னு சொல்றதுக்கு scarcely had they gone out when it started raining. Scarcely had they gone out when it started raining. இந்த இடத்துல வந்திருக்க கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் scarcely when. ஸோ இது ரெண்டும் தான் ரிலேட்டட் கன்ஜங்ஷன். scarcely வந்தால் when தான் வரணும். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், அதாவது இங்கே மழை தொடங்குது அப்படின்றது when it started raining, தொடங்கினதுனால அவங்க வெளியே போகலை. scarcely அப்படின்ற மீனிங் rarely, ரொம்ப அரிதா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ஃபஸ்ட்டு scarcely வருது, செகண்ட் ஆக்ஷனுக்கு முன்னாடி when வருது. இந்த கார் சிக்கனமானது மட்டுமல்ல, ஓட்டுவதற்கும் நன்றாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு The car is not only economical but also feels good to drive. The car is not only economical but also feels good to drive. இந்த இடத்துல வந்திருக்க கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் not only but also. சரி, இது சென்டென்ஸ்க்கு நடுவில் வரும். not onlyன்றது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கு நடுவில் ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்தும், அடுத்த சென்டென்ஸு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கன்ஜங்ஷனாக இணைப்பு சொல்ல பட் ஆல்சோ வரணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின் ஐ யூஸ்ட் டு லைக் பிளேயிங் டேஷ் ஃபுட்பால் அண்டு பேஸ்கெட் பால் வென் ஐ வாஸ் யங். நான் சின்ன வயசில் இருக்கையில் ஃபுட்பாலும் விளையாட விரும்புவேன், பேஸ்கெட் பாலும் விளையாட விரும்புவேன் அப்படின்றது இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். ஸோ இதில் அண்டுன்ற கன்ஜங்ஷன் வந்திருக்கு. அண்டு கூட என்ன வேர்டு வரணும், என்ன கன்ஜங்ஷன் வரணும், நெய்தர் வரணுமா போத் வரணுமா அப்படின்றத திங்க் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் கொஸ்டின் ஐ நெய்தர் ஸ்பீக் ஹிந்தி டேஷ் அண்டர்ஸ்டாண்ட் இட். எனக்கு ஹிந்தி பேசவும் தெரியாது,
புரிஞ்சுக்கவும் தெரியாது அப்படின்றது இந்த சென்டென்ஸுடைய அர்த்தம். இதில் நெய்தர் அப்படின்ற கோரிலேட்டட் கன்ஜங்ஷன் வந்திருக்கு. இது கூட ஆர் வரணுமா நார் வரணுமா அப்படின்றத திங்க் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.